Hi friends, இப்போ நான் பார்க்க போகுது write a program to check whether a number is positive, negative or zero. எக்ஸாம்பிளுக்கு நான் யூசர்ட்ட வந்து ஒரு நம்பரை இன்புட்டாக ரீட் பண்ணணும். அந்த நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா இல்லைனா அது ஜீரோவா அப்படின்றத கண்டுபிடி சொல்லணும். ஓகே, வாங்க இந்த ப்ரோக்ராம் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். எக்லிப்ஸில் ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் பாசிட்டிவ் நெகட்டிவ் செக் அப்படின்றத வச்சாரன். ஸோ கிளாஸ் நேம் நீங்கள் என்ன வச்சுக்கோங்க. மெயின் மெத்தட் நான் டிக் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தாரன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஸ்கேனர் யூஸ் பண்ணி யூசர்ட்டு நம்ம ஒரு நம்பரை இன்புட்டாக ரீட் பண்ணணுமா. ஸோ ஸ்கேனருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல் நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். செகண்ட் ஸ்டெப், அந்த ஸ்கேனர் கிளாஸ் பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர். ஓகே, இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல என்டர் நம்பர் அப்படின்றது கேட்குறேன். இப்போ யூசர் இங்கே என்டர் பண்ணுற நம்பரை எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற ஸ்கேனர் கிளாஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இங்கே ரீட் பண்ணணும். இது எடுத்து இன்ட்டு நம்ம அப்படின்ற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் நம்பர் கண்டுபிடிக்கணும், நெகட்டிவா இல்லைன்னா ஜீரோவா அப்படின்றத ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஃப் நம் கிரேட்டர் தென் ஜீரோவா அப்படின்றத செக் பண்ணுறேன். கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு பாசிட்டிவ் நம்பர். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல பாசிட்டிவ் நம்பர் அப்படின்றது பிரிண்ட் பண்ணிடுறேன். இங்கே எல்ஸ் இஃப் நம்ம ரைட் பண்ணணும். எல்ஸ் இஃப் நம் லெஸ் தென் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு நெகட்டிவ் நம்பர் அப்படின்றது பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ பாசிட்டிவ் நம்பரும் கிடையாது நெகட்டிவ் நம்பரும் கிடையாது அப்படின்னா அது வந்து நமக்கு ஜீரோவாக தான் இருக்கணும். ஸோ எல்ஸில் என்ன பண்ணிடுறேன், ஜீரோ அப்படின்றது பிரிண்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். இங்கே ஸ்கேனரை வந்து லாஸ்ட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணணும். எஸ்சி டாட் க்ளோஸ் அப்படின்றத கொடுத்துறேன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். என்டர் நம்பர் அப்படின்றது கேட்குது. நான் இங்கே 50 அப்படின்ற பாசிட்டிவ் நம்பர் நான் கொடுக்குறேன். இவருங்க பாசிட்டிவ் நம்பர் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்னா, இங்கே 50 அப்படின்ற நம்பர் என்டர் பண்ணோமா. ஸோ இங்கே நம் அப்படின்ற வேரியபிள் அது 50 அப்படின்றது செட் ஆகிருக்கும். இங்கே 50 கிரேட்டர் தென் ஜீரோவா அப்படின்றத செக் பண்ணோம். இங்கே வந்து கண்டிஷன் நமக்கு ட்ரூ. ஸோ இங்கே பாருங்கள் பாசிட்டிவ் நம்பர் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ போய் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ என்னோட இன்புட் -30 அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ நெகட்டிவ் நம்பர் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா, இங்கே -30 இங்கே செக் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் -30 கிரேட்டர் தென் ஜீரோவா அப்படின்றத செக் பண்ணோம். இங்கே வந்து கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகாது. அடுத்த எல்சிஎஃப் நமக்கு செக் பண்ணோம். -30 லெஸ் தென் ஜீரோவா அப்படின்றத செக் பண்ணுறப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ. ஸோ இந்த பிளாக்ல இருக்க கோட் நமக்கு நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஜீரோ கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷனும் ஃபெயிலு, எல்ஸ் இஃபும் ஃபெயிலு. ஸோ லாஸ்ட்டாக ஜீரோ அப்படின்ற எல்ஸில் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். பாருங்கள், ஜீரோ அப்படின்ற பிரிண்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிள். பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்பர் கண்டுபிடிக்கிறது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஜாவா கற்றுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.